தேனி மாவட்டத்துடைய இந்திய குடியரசு தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிற நம்முடைய மாவட்ட நிர்வாகி, மாநில இணைச் செயலாளர், நம்மோடு இன்றைக்கு இணைந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிற அரவிந்த் சகோதரர், பிச்சைமுத்து உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டுடைய நோக்கம் ஏதோ நாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டம் போட்டு தேர்தல் காலத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லி இலவச பிரியாணி பொட்டலத்தை நம்முடைய ஆண்களுக்கெல்லாம் கோட்டரெல்லாம் கொடுத்து கூட்டத்தை நடத்துகிற மாநாடு. இந்த மாநாடு இந்த நாட்டின் பொது சுகாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகளை, குறிப்பாக 18 கோரிக்கை என்று சொன்னார்கள். 13வது கோரிக்கை அந்த மருத்துவமனை ஊழியர், 12 அல்லாது சரி. அவை இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன இந்த மாநாட்டில கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், இங்கெல்லாம் புதிதாக ஒன்றுமே சொல்லவில்லை. நம்முடைய தொழிலாளர்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் பேசும்போது கிராம பஞ்சாயத்திலிருந்து ஒரு சகோதரி பேசினார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் இந்த வேலையை செய்கிற எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, உத்தரவாதம் இல்லை. கிளவுஸ் ஒன்று கேட்கிறோம், வேலை செய்கிற தளவாட பொருட்களை கொடுங்கள் என்று கேட்கிறோம். அதை கூட வாங்கி கொடுக்க வக்கில்லாத நிர்வாகம் தான் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நகராட்சியில வேலை செய்கிறவர்களும் பேரூராட்சி வேலையில செய்கிறவர்களும் அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்த எசென்சியல் ஒர்க்கரை எல்லாரும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்திருக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். இந்த எசென்சியல் ஒர்க்கர் என்று எப்போது இவருக்கு தெரிந்தது என்று நமக்கு தெரியாது. இவர் சென்னை மாநகராட்சியில மேயராக இருந்த போது இந்த நம்முடைய சங்கம் போராட்டம் நடத்தி, முதலில் இந்த சங்கம் யாருடைய சங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அருமை சகோதரர் பெரியகுளம் நகராட்சியில் இருக்கின்ற ஒரு சகோதரர் பேசினார், கோபி என்கிற ஒப்பந்த தொழிலாளர் பேசினார். ஒப்பந்த தொழிலாளருக்கு இந்த நாட்டிலே எந்த மரியாதையும் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்காக பேசிய அருமை தோழர் பிச்சை முத்தவர்களே அந்த சங்கத்தை விட்டே நீக்கிவிட்டார்கள். நிரந்தர தொழிலாளராக இருக்கின்ற அவருக்கே இந்த பிரச்சனை என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கின்ற எங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று மிக அருமையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அருமை தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த சங்கத்தினுடைய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இந்த சங்கம் ஏதோ ரஷ்யாவில் இருந்தோ ஜெர்மனியில் இருந்தோ அல்லது சீனாவில் இருந்தோ கொண்டு வரப்பட்ட இயக்கம் இதுவல்ல. இந்த நாட்டினுடைய முதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் தெரியுமா? இந்தியாவினுடைய முதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதல் சங்கம் 1936 துவக்கப்பட்டது. 1936 இந்த நாடு சுதந்திரப்படுவதற்கு முன்னால் அவர் உருவாக்கிய முதல் சங்கமே என்னவென்று சொன்னார், மும்பை முனிசிபல் காங்கிரஸ் சங்கம். நகராட்சி பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கம். அதற்கு பெயர் மாற்றி இருக்கிறோம், அவ்வளவுதான். அவை இந்த நாட்டினுடைய
பாதுகாப்பாக இருக்கிறவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தூய்மை பணியாளர்கள். அதனாலதான் பிரிட்டிஷ்காரன் சொன்னா எசென்சியல் ஒர்க்கர்ஸ் should be treated by permanent employee. அப்படின்னா அவன் தான் சொன்னா முதல்ல இந்த அத்தியாவசிய பணியிலே ஈடுபடுகிறவர்களை எல்லாம் நிரந்தர பணியாளர்களால்தான் நியமனம் செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை ஒப்பந்த பணியாளர்களாகவோ கான்ட்ராக்ட் லேபராகவோ நீங்கள் நியமனம் செய்யக்கூடாது. அவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள், அத்தியாவசிய பணியாளர்கள். அவர்களை நிரந்தர தொழிலாளர்களால்தான் வேலைக்கே எடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரன் ஒரு அரசாணை போட்டார். பொது சுகாதாரத்துறை அரசாணை 60 பிரிட்டிஷ்காரன் போட்டான். சரி, யார் அந்த எசென்சியல் ஒர்க்கர், யார் அந்த அத்தியாவசிய பணியாளர்கள்? அவன் சொன்னான், ராணுவத்திலே வேலை செய்கிறவன். இந்த நாட்டை என்றைக்கும் அந்நியர்கள் இந்த நாட்டிலே உள்ளே புகுந்துவிடக் கூடாது. இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எசென்சியல் ஒர்க்கர். இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், அவர்கள் எசென்சியல் ஒர்க்கர். அதற்கு அடுத்தபடியாக நோய்வாய்ப்பட்டு மக்கள் இறந்து போகாமல் பாதுகாக்கிற, அந்த நோயை குணப்படுத்துகிற டாக்டர்கள், மருத்துவர்கள் எசென்சியல் ஒர்க்கர். அந்த டாக்டரோடு உதவி செய்கின்ற மருத்துவ பணியாளர்கள் எசென்சியல் ஒர்க்கர். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களெல்லாம் நோய் வந்த பின்னால் காப்பாற்றுவார்கள், பிரச்சனை வந்தால் காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனால் இந்த நாட்டிலே எதுவும் வருவதற்கு முன்னாலேயே பொது சுகாதாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு ராணுவத்திற்கு இணையான ஒரு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள். அவர்களும் எசென்சியல் ஒர்க்கர் என்று சொன்னார். ஆனால் அந்த எசென்சியல் ஒர்க்கரை இன்னைக்கு வெள்ளக்காரனை விட்டு வெளியேற்றி விட்டு இங்க இருக்கிற கொள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாலே நம்முடைய நிலைமையே எல்லாம் மாறிவிட்டது. அப்போது சொன்னார்கள், தலையிலே நாம் மரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், குப்பைகளை அள்ளி கொண்டிருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பில்லை, நாம் இதையெல்லாம் மாற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். மாற்றினார்களா? சட்டம் போட்டார்கள். இந்த சட்டம், இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் ஆக்ட், மனித கழிவுகளை மனிதனை அகற்றுகிற கொடுமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக சட்டம் இயற்றியது நம்முடைய இரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்ட உத்தரவினார். ஆனால் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா? அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களா? ஒருவனை கால்வாயிலே மலத்திலே இறங்கி எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் வேலை செய்ய சொன்னால் அது சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். ஆனால் அந்த சட்டப்படி குற்றம் என்று தெரிந்த அதிகாரிகள், சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் அந்த சட்டத்தை மீறி இங்க இருக்கின்ற தொழிலாளர்களை, துப்புரவு தொழிலாளர்களை சாக்கடை அல்லவதும் மலத்தை சுமக்க வைப்பதும் எந்த விதத்திலே நியாயம்? இதை யார் கேட்பது? ஆளுகின்றவனும் பேச மாட்டான், எதிர்கட்சியாக இருக்கின்றவனும் பேச மாட்டான். ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், பலம் அள்ளுவதற்கும் குப்பை அள்ளுவதற்கும் சுத்தம் செய்வதற்குமாக மட்டுமே ஒரு சாதியை உருவாக்கி வைச்சிருக்கிறான். எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இந்த வேலை செய்யும், வேற எவனும் செய்ய மாட்டான். வேற நிறைய பேர் வரான் வேலைக்கு, தூய்மை பணியாளர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரான். ஆனா அவன் தொடக்கத்தை கூட பிடிக்கிறது. அதான் இங்க பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஆக இங்கே சுத்தம் செய்வதற்கு, மலம் அள்ளுவதற்கு, பாதாள சாக்கடையிலே இறந்து செத்து மடிவதற்கு ஒரு கூட்டம், அது எஸ்சி எஸ்டி கூட்டமாக இருக்கிறது. அதை பற்றி எவனுக்கும் அக்கறை இல்லை. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், வானத்தை அப்படியே உள்ளாக வளைத்து விடுவோம், மணலை உருட்டி கயிறாக திரித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லுகிறார். கொரோனா காலத்திலே எத்தனை பேர் நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போய் காலக்கல்வி பாத பூஜை செய்தாங்க. இந்த நாட்டுடைய முதலமைச்சர், நாட்டுடைய பிரதம மந்திரியாக இருக்கின்ற மோடி தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை செய்தார், பாத பூஜை செய்தார். ஏன்னா நான் அவ்வளவு மதிக்கிறேன். கொரோனாவுக்கு அவங்கதான் பாதுகாப்பு தடுத்து நிறுத்தினாங்க. கூட பிறந்தவனும் பெற்றவனும், இன்னும் சொல்ல போனால் கட்டிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொரோனா வந்துவிட்ட பின்னாலே கிட்டே போய் நெருங்கி கூட பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு மோசமான நோயை கையிலே சுமந்து எடுத்து போய் புதைத்தவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை. அவர்களை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி நடத்தினீர்கள்? பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளை முன்னிறுத்தி வச்சுக்கிறது.
முடிச்சிருச்சுன்னா நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கிறதே கிடையாது. கொரோனா தொற்று ஒழிந்து விட்டது என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் மார்க்கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு பெருமை. எல்லா நாடுகளிலும் இந்த கொரோனாவிற்கு சிறப்பாக செய்தாலும் இந்தியாவில் மிகப்பெரிய சிறப்பாக செய்தார்கள். அது யாரு? மோடி செய்தாரா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் செய்தாரா? இல்ல முன்னாடி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்தாரா? எந்த செய்த சாதனைகளும் தியாகங்களும் இங்க இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள் செய்தார்கள். இந்த நாட்டை காப்பாற்றினார்கள், இந்த நாட்டினுடைய மக்களை காப்பாற்றினார்கள், இந்த நாட்டின் பொது சுகாதாரத்தை காப்பாற்றினார்கள். ஆனால் இந்த தொழிலாளருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்க மறுத்தால் நான் கேள்வி கேட்க கூடாதா? அதைத்தானே நம்முடைய அருமை சகோதரர் பிச்சைமுத்து கேட்டார். பெரியகுளம் நகராட்சியில வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தொழிற்சங்கம் அவரோடு இணைந்து போராடியது. இபிஎஃப் என்று ஒன்று பிடிக்கிறார்களே, அந்த இபிஎஃப் பணம் அந்த தனியார் நிறுவனம் இதுவரைக்கும் வாங்கிய எங்களிடத்துல பிடித்த பணத்தை எங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கியான்னு கேள்வி கேட்டா, முறைப்படி இது என்ன செஞ்சிருக்கணும்? பிச்சைமுத்து கேட்க கூடாது, எங்க ஜெகநாதன் கேட்க கூடாது, எங்க நடராஜன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கிறது சொன்னால், இந்த அரசாங்கத்திலே லட்சக்கணக்கான ரூபாயை சம்பளம் வாங்கி கொண்டு இந்த பணியை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்த இந்த அதிகாரிகள் மாதந்தோறும் பரிசோதனை செய்ய வேண்டும், பரிசோதனை கண்காணிக்க வேண்டும். எங்களிடத்தில் வாங்கப்பட்ட பணம் இந்த தூய்மை பணி சிறப்பாக செய்வதற்கு செலவிடப்பட்டிருக்கிறதா? இந்த தொழிலாளர்களுக்கு நியாயமாக அரசு நிர்ணயித்திருக்கிற ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறதா? பிடித்தம் செய்யப்பட்ட இபிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் தொகை முறையாக செலுத்தப்பட்டிருக்கிறதா? அப்படி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து டெர்மினேட் பண்ணும், அவன் ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது இந்த நகராட்சியுடைய ஆணையர். ஆனால் எங்களுடைய சகோதரன் கேள்வி கேட்டால் அவரை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவருக்கு காத்திருப்பு பட்டியல். எந்த சட்ட விதி? எதற்காக அவருக்கு காத்திருப்போர் பட்டியல்? லஞ்சம் வாங்கினாரா? ஊழல் செய்தாரா? நீங்கள் கொள்ளையடிக்கிற பணத்திலே பங்கு கேட்டாரா? இல்ல அரசு நிர்வாக பணத்தை கையாளல் செய்தாரா? எதற்காக பிச்சைமுத்துக்கு காத்திருப்பு படி? உனக்கும் அந்த நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு? நியாயமா என்ன விசாரிச்சிருக்கணும்? இந்த நகராட்சி நிர்வாக டைரக்டர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் அந்த துப்புரவு தொழிலாளிய காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிற? என்ன தப்பு செஞ்சான்? அவன் கேட்கிற கேள்வி நியாயமானது தானே என்று விசாரித்திருக்க வேண்டாமா? அதுதானே நியாயம், அதுதானே சட்டம். ஆனால் இந்த நிர்வாகம் அந்த ஆணையருக்கு ஒத்துழைக்கிறார் போல அவருக்கு இன்றைக்கு அள்ளி நகரத்திலிருந்து கம்பத்துக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தூரம். எசென்சியல் ஒர்க்கரை 3 கிலோமீட்டர் அவர்கள் குடியிருப்பு பகுதியில இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று விதி இருக்கிறது. 50 கிலோமீட்டருக்கு எப்படியா போட்ட? எந்த விதியின் அடிப்படையில் போட்ட? தவறு செய்த நிறுவனத்தின் மீது இந்த நகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? தொழிலாளருடைய லட்சக்கணக்கான பணத்தை கையாடல் செய்த நிறுவனத்தை இந்த நிர்வாகம் என்ன செய்திருக்கிறது? கேள்வி கேட்டீர்களா? குறைந்தபட்சம் ஷோகாஸ் நோட்டீஸ் ஆவது கொடுத்திருக்கிறீர்களா? ஏன் செய்யல? ஏன் செய்யவில்லை? அப்போது அந்த நிறுவனத்திற்கும் இந்த நிர்வாகத்திற்கும் என்ன தொடர்பு? எங்களுடைய பணத்தை ஒருவன் திருடி விட்டால் இந்த காவல்துறையில புகார் கொடுத்து 100 ரூபாய் ஒருத்தன் திருடிட்டா இங்க இருக்கிற போலீஸ் சும்மா விட்டுற வேணாம். அவனை இட்டுன்னு போய் துணியெல்லாம் கழட்டி விட்டு அடிச்சு சித்திரவதை செய்யறானா இல்லையா? வழக்கு போடுகிறானா இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளருடைய பணத்தை ஒருத்தன் கையாடல் செய்கிறான். அதை கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டவன் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள், தப்பு செய்தவனை பாதுகாக்கிறீர்கள். இது ஒரு கேடு. இதெல்லாம் ஒரு சமூக நீதியா? வெட்கம் இல்லையா உங்களுக்கு? சூடு சொன்னையே கிடையாதா? என்னையா நியாயம்? ஆனா மேடைக்கு தூரம் பேசிருக்கீங்க,
நாங்கள் எல்லோருக்கும் எல்லா சமநீதியும் வழங்கி விடுவோம். என்ன சமநீதி வழங்கிட்டு இருக்கீங்க? சரண்டர்னு ஒண்ணு இருக்கு. ஒப்பந்த தொழிலாளருக்கு இந்த பிரச்சனை. சரண்டர்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க தெரியுமா? SLS சிஸ்டம், லீவ் சரண்டர். லீவை சரண்டர் பண்ணா அதை பணமாக்கிடலாம். இதுவும் நம்முடைய தலைவர் பாபாசாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம். இன்னைக்கு அதையும் ரத்து செஞ்சுட்டாங்க. வார விடுமுறை கொடுக்க வேண்டும் என்ற சட்ட விதிகளில் இருக்கிறது. வார விடுப்பு கேட்டால் உனக்கு கிடையாது. ஆள் இல்ல. ஒவ்வொரு சட்டம் இந்தியா முழுவதும் ஒரு சட்டம் என்று சொன்னால் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேராட்சிக்கும் ஒவ்வொரு சட்டம். அந்தந்த ஈவோ அவன் ஒரு சட்டம் வச்சுக்கிறான். உனக்கெல்லாம் யார் லீவ் கொடுத்தா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு பேசு. இந்த ஈவோக்கள்லாம் உண்மையிலேயே படிச்சு சட்டத்தை உணர்ந்து பயிற்சி பெற்றுதான் வராருன்னு தெரியல. ஒரு அடிப்படை தொழிலாளர் கடநிலை ஊழியர்களுக்கு தெரிந்திருக்கிற அந்த சட்ட விதிகள் கூட அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. இப்போ நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தொழிலாளர்களை எசென்சியல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த அத்தியாவசிய பணியாளர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இப்போது முதலமைச்சராக இருக்கின்றவர் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் இவர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று சொன்னீர்கள். செய்தீர்களா? சொன்னதை தான் சொல்வோம், செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் என்று மேடைதோறும் முழங்குகிற மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்னதை, பணி நிரந்தரம் என்று சொன்னதை, பணி நிரந்தரம் என்று எழுதியதை, பணி நிரந்தரம் என்று தேர்தல் அறிக்கையில வெளியிட்டதை நீங்கள் ஏன் 3 ஆண்டு காலம் கடந்து விட்டது, இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் இருக்கிறது, ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் அரசாணை போட்டு விட்டார்கள். என்ன அரசாணை தெரியுமா? அவுட் சோர்சிங். இனிமேல் நிரந்தர பணி என்று எதுவுமே கிடையாது. நிரந்தர பணி என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் அவுட் சோர்சிங். 100% அவுட் சோர்சிங். எந்த வேலை உத்தரவாதமும் கிடையாது. இப்படித்தான் ஒப்பந்த தொழிலாளர்கள் எனக்கு நிர்ணயம் செய்த ஊதியத்தை ஏன் கொடுக்கவில்லை என்று நித்தம் போராட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஊழல், லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அரசாங்க பணத்தை கையாளு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பேச வேண்டிய, தடுக்க வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய அரசு நிர்வாகம் எம்முன்னு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாராவது தொழிலாளி கேள்வி கேட்டால் அவனை சாதி பேராக சொல்லி கேவலப்படுத்துவது, வேலையை விட்டு நீக்கி விடுவேன் என்று மிரட்டுவது, இதுதான் நீதியா? இதுதான் அரசாங்கத்தினுடைய நிர்வாகமா? இதுதான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய லட்சணமா? நீ எந்த தொழிலாளர் இருந்தாலும் விளையாட்டு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலே இந்த அரசாங்கம் இவ்வளவு மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டின் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நிபா வைரஸ் தொற்றி வந்திருக்கிறது. கேரளாவினுடைய எல்லையில, தமிழ்நாட்டுடைய எல்லையில எல்லாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவா, கொரோனா போயிடுச்சு, இப்ப என்னென்னவோ வைரஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு, இப்ப நிப்பான்னு ஒரு வைரஸ் வந்திருக்குது, அது வந்துருச்சுன்னா மக்களை எல்லாம் தாக்கும். அப்போ ஒருவேளை நிப்பா போன்ற வைரஸ்களும் மீண்டும் கொரோனா போன்ற அதிக வீரியம் கொண்ட வைரஸ் நோய்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வந்து விட்டால் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய குடும்பமும் இல்ல அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வார்களா? அப்போதும் நம்முடைய உதவிதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படும், இந்த நாட்டு மக்களுக்கும் தேவைப்படும். இவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுடைய சகோதரனும் சகோதரியும் போய் தெருக்களிலே குப்பை அள்ளுவதற்கும் மலம் அள்ளுவதற்கும் சென்றால் அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாயா? குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது, துணியோடு உடை மாற்றுவதற்கு இடம் கிடையாது. இதையெல்லாம் யார் கேட்பது? யார் கேட்பது? எவனும் கேட்க மாட்டான். ஏனென்று சொன்னால் இங்கே குப்பை அள்ளுவதற்கும் மலம் அள்ளுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சாதி, அவர்கள் தீண்டத்தகாத சாதி என்று எல்லா மூலையிலும், பொது புத்தி மூலையிலும் பதிவு செய்து விட்டான். அவனுக்கு அந்த புத்தியை தவிர வேற எந்த புத்தியும் வராது. இது உலகத்துல எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம், சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன். இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு கிளவுஸ் கொடுங்க, மாஸ்க் கொடுங்க,
ஹேர்பின் கொடுக்க, கவச உடை அணியணும், கம் பூட் கொடுக்கணும். கம் பூட், நீங்க சாக்கடையில இறங்குகிறீங்கள, இந்த சாக்கடையை அள்ளுவதற்கு கிளவுஸ் இருக்கணும். இந்த கிளவுஸ் வெறும் இந்த இதோட மட்டும் இருக்கக்கூடாது, இந்த முட்டி வரைக்கும் இருக்கணும். கம்பூட்டுங்கிறது கால் கவசம் அணிந்து இந்த கால் முட்டி வரைக்கும் இருக்கணும் கம்பூட். அப்படி இருந்தாதான் அது பாதுகாப்பு கவசம். ஷூ கொடுக்கணும், எண்ணெய் கொடுக்கணும், சோப்பு கொடுக்கணும், டவல் கொடுக்கணும். இது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவும் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துங்க. இவங்க தான் சொல்லிட்டு இருக்கானுங்க சுத்தமா இருங்க. யாருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டை சுத்தம் பண்ணுகிறவங்க இடத்துல போய் சுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் நாங்க போய் நிலாவில போய் குடியிருக்க போறோம் அப்படின்னு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அமெரிக்காவுக்கே சவால் விடுகிற அளவுக்கு நம்ம மோடிஜி நிலாவில போய் உட்கார்ந்து அங்க போய் ஆய்வு செய்யறான். என்னடா அங்க போய் நம்ம போய் வாழலாம், வாழட்டும், அங்கேயும் போய் ஜாதியை கொண்டு போயிடாது, இந்த இளவெடுத்த ஜாதியை அங்கேயும் போய் கொண்டு போயிடாங்க. ஏன்னா இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த நாட்டிலே தான் மலத்தை அள்ளுவதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிங்கள் என்று இந்த குடியரசு தொழிலாளர் கொஞ்சம் சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டது. பாதாள சாக்கடையிலே செத்து மடிந்தவர்கள் எல்லாம் இந்த SC ST மக்கள் தான். இந்த மரணங்களை தடுத்து நிறுத்துவதற்கு, இந்த தொழிலாளர்களை மாண்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் ஆக்ட் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வகையில இனி மனிதனை மனித குலம் மலக்குழியில இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு ஒரு மிஷினை கண்டுபிடுறாங்க. நிலாவிலே போய் குடும்ப நடத்தத்துக்கு இவனுக்கு கண்டுபிடிக்கிற விஞ்ஞான வளர்ச்சி பாதாள சாக்கடையில இறங்கி ஒரு மிஷின் கண்டுபிடிக்க முடியாதா? முடியுமா? முடியாது. ஆனால் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கேயும் அவனுக்கு சாதிதான் பேரு. ஏன்னா அவன் இறங்குறது இல்ல. எந்த ஆதிக்க சாதியை சார்ந்தவனோ, எந்த பார்ப்பானோ, எந்த ஆரியனோ பாதாள சாக்கடையில இறங்கி குப்பை மனத்தை சுமக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா இங்க தேனி மாவட்டத்துல பல பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்க சங்கத்து மேலேயும் ஜெகநாதன் மேலேயும் பலருக்கு கோவம். என்னடா இந்த ஆளு SC ST மேல மட்டும்தான் துப்புரவு தொழிலாளர் வேலை செய்யறான், மற்ற ஜாதிகாரெல்லாம் செய்யறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஏண்டா தொடப்ப பிடிக்கிறதுக்கே இவனுக்கு முடியலன்னா பாதாள சாக்கடையில இறங்கி மலம் இறங்கி மரத்தை சுமக்கியா? அப்போ இங்கேயும் சாதிதான் இங்கே பெருசாக இருக்கிறது, தீண்டாமை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்பதுதானே இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அப்போ எத்தனை ஆண்டு காலத்திற்கு நாம் அடிமைகளாக குனிந்து குனிந்து குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருப்பது? எப்போது நாம் தலை நிமிர்ந்து வாழப்போவது? எப்போது இந்த ஏழு பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலை பெறப் போகிறது? தெரியவில்லை. அதனாலதான் சொன்னேன், பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னோம், இந்த அரசு இனிமேலும் நாங்கள் பொறுத்திருக்க தயாராக இல்லை. எத்தனையோ ஆட்சிகளை பார்த்து விட்டோம், எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்து விட்டோம், எத்தனை மந்திரிகளையும் MLA-களையும் மற்றவர்களையும் பார்த்து விட்டோம். ஆனால் எங்கள் பிரச்சனை மட்டும் மாறவில்லை, எல்லாம் மாறி இருக்கிறது. இந்த நாட்டிலே இன்னொன்னு சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்க. துணிகளை கழுவுவதற்கு செய்தவர்கள் துணி துவைப்பதற்கு வண்ணான் என்று ஒரு சமூகத்தை வைத்திருந்தார். முடிவெற்ற சமூகத்தை அம்பட்டன் என்று கேவலப்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அவங்க நிலைமெல்லாம் மாறிச்சு தெரியுமா? இப்ப யாரும் வண்ணான், கிராமத்துல ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இப்போ சிட்டி நகர்ப்புறங்கள் எல்லாம் அவங்க ட்ரை கிளீனர்ஸ் வச்சுட்டாங்க. அவங்கள யாரும் வண்ணான்னு சொல்றது இல்லை, ட்ரை கிளீனர்ஸ், வாஷிங் மிஷின் எல்லாம் போச்சு. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. முடிவெற்றவனை அம்மட்டன் சொல்லிட்டு இருந்தான் ஒரு காலத்துல. இப்ப யாரும் அவங்கள அம்மட்டன் சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அவங்களாம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் மாறிட்டாங்க. ஏசி வச்சு கடையில போய் வச்சுக்கிட்டு ஷாம்பு போட்டு முடிய வெட்டி கருப்பாக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டான். ஃபேஷனா மாறிச்சு. அவனை யாரும் இப்ப அம்பட்டன் சொல்றது இல்லை. ஆனால் இந்த நாட்டுல எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் இன்றைக்கும் மலக்குழியில இறங்கி தலையிலே சுமக்கிற ஒரு கேவலம் இந்த சமூகத்திலே மட்டும்தான் இருக்கிறது என்பது என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது எப்போது மாறும்?
இது எப்போது மாறுவது? யார் மாற்றப் போகிறார்கள்? நமக்கு கேவலமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? இல்லை, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு வெட்கம், மானம், சூடு சொல்ல இல்லாமல் மீண்டும் மீண்டும் நம்மிடத்திலே அதிகாரத்திற்காக ஓட்டு பிச்சை கேட்க வருகிறார்களே. நாமும் அவர்களை மன்னித்து வாக்களித்துக் கொண்டே இருக்கிறோம். நாமும் அவர்களை சகித்துக் கொண்டு வாக்களித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மாற்றங்கள் மாற வேண்டாமா? இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும். நாம் தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு எவனிடத்திலும் யாரிடத்திலும் பண்ணியிடாமல், அச்சப்படாமல், சமரசம் இல்லாமல் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். போராட்டம் ஒன்றுதான் நம்முடைய உரிமைக்கு, விடுதலைக்கு வழி என்பதை நம்முடைய இரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா இன்னும் சிறிது காலத்தில் இப்போ இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. உள்ளிட ஒதுக்கீடு, அது உள்ளிட ஒதுக்கீடுல நம்ம ஆட்களுக்குள்ள சரியான புரிதலே கிடையாது. முதல்ல சரியான புரிதலே இல்லை. இந்த உள்ளிட ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறான்? இனி இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கிரீமி லேயர் சிஸ்டம் என்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உள்ளிட ஒதுக்கீடு துப்புரவு பணியாளர்களை அடிப்படையாக கொண்டுதான் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது கிரீமி லேயர் சிஸ்டம் அமல்படுத்த வேண்டும். அப்படி கிரீமி லேயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. இப்ப நம்முடைய ஒப்பந்த பணியாளராக இருந்தாலும் சரி, அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம்? எவ்வளவுங்க? பேசிக் 21,000 ரூபாய். பேசிக் ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நகராட்சியிலே பேரூராட்சிகளில வேலை செய்வதற்கு 21,000 ரூபாய். சரியா? சரி. இப்போ அரசாங்கம் இந்த பொருளாதார அளவுகோலை வச்சிருக்காங்க. என்ன பொருளாதார அளவுகோல்? வருஷத்துக்கு எவ்வளவு நீங்க ஆண்டு வருமானம் உச்சவரம்பு என்று சொல்லுகிறார்கள். அது இல்லாம மத்திய அரசு ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்கிறான். ஒரு ஜாதிய, என்னடா ஜாதினா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ். அவங்களுக்கு எவ்வளவு பொருளாதார உச்ச வரம்புனாக்கா 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு 8 லட்சம். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 8 லட்சம் ரூபாய். ஆனா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா உச்ச வரம்பு? 2 லட்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சூட்சமம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்சி எஸ்டி தொழிலாளர்களுக்கு, எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சம் உச்ச வரம்பு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 8 லட்சம். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 8 லட்சம். இப்போ பாருங்க, பேசிக் 21,000 ரூபாய்னா வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு? 2,52,000 ரூபாய். புரியுதா? அப்போ 2,52,000 ரூபாய் சம்பளம் வாங்கினால் அவருக்கு இடஒதுக்கீட்டில் பயன்பெற முடியாது. இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இதை எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். 2 லட்சம் ரூபாய் சீலிங் வச்சுட்டு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், இனிமேல் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் இல்லை என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை. ஏற்றுக்கொள்கிறோமா? நிராகரிக்கிறோமா? எதிர்க்கிறோம்ல? ஏதாவது குரல் போட்டு சொல்லுங்க. எதிர்ப்போம், எதிர்ப்போம். சத்தம் கேட்கல. எதிர்ப்போம், எதிர்ப்போம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்போம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்போம். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான தீர்ப்பை எதிர்ப்போம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த சமூகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக படிக்க முடியாமல், ரோட்டிலே நடக்க முடியாமல், பொதுக்கூடத்திலே தண்ணீர் எடுக்க முடியாமல், தோளிலே துண்டு அணிய முடியாமல், சொத்து சேர்க்க முடியாத ஒரு அவல நிலையில இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு தனி மனிதனாக போராடி பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டு உரிமையை இப்போ உச்ச நீதிமன்றத்தை இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து நம்ம சமூகத்திற்குள்ளே பிளவுபடுத்துகிற வேலை செய்து இதை உணராமல் நம்முடைய சகோதரர்கள், அருந்ததிய சமூகத்து சகோதரர்கள், தலைவர்கள் இந்த உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, என் சகோதரரை எதிர்ப்பதற்கு நான் வரவில்லை, உனக்கும் சேர்த்துத்தான் இந்த போராட்டத்தை நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
தீர்ப்பில் அப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பை படியுங்கள். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? RSS மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இனி வருங்காலங்கள்ல நம்முடைய குடும்பத்துல யாரும் அரசு வேலைக்கு வர முடியாது. அதான் இந்த தீர்ப்பினுடைய நோக்கம். இந்த தீர்ப்பினுடைய உள்நோக்கம் இங்க இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறவங்கள கூட இப்ப கம்பேஸ்ட் கிரவுண்ட் வாரிசுதாரர் அடிப்படையிலான வேலை வாய்ப்பு கூட இனிமேல் நமக்கு கிடைக்காது. அருமை சகோதரர்களே, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் உச்ச நீதிமன்றமும் ஆளுகின்றவர்களோ சதி திட்டம் செய்து இதை நம்முடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உணராத ஒரு கூட்டம் நம்ம பிச்சைமுத்து நீக்கினாங்கள. என்ன கூட்டம்? நம்ம பிச்சைமுத்து கேள்வி கேட்டாரு, நிர்வாகத்திற்கு ஆதரவாக அவர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டோம் என்று சொன்னாரு. என்ன தெரியுமா அதனுடைய உள்நோக்கம்? இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்டுகள் நேரடியாக பிரச்சனைக்கு பொருளாதார அளவு அடிப்படையில் வந்த 10% இடஒதுக்கீட்டை முற்போக்கு சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டு வழங்குவதற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்டுகள் SC/ST பிரச்சனையை பேசுங்கள் என்று அந்த சங்கத்திலே கேள்வி கேட்டால் அது சாதி ரீதியான பிரச்சனை என்று நழுவி கொண்ட கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு நிர்வாகத்தை கட்டி எதிர்த்து கேள்வி கேட்டார் என்பதற்காக நிர்வாகத்திற்கு சார்பா போட்டு பிச்சை முத்தை நீக்கிய இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த பொருளாதார அளவுகளை வரவேற்கிறேன் என்று சொல்லி சிந்து முடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே, நாம் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். 1936 சொன்னார், இந்த கம்யூனிஸ்டுகளால் இந்த நாட்டிலே கம்யூனிசம் வளராது. You are not communist. பாபா சாஹேப் சொன்னார் தெளிவாக, you are not communist. I am a real communist. I am a born communist. நான் பிறப்பிலேயே கம்யூனிஸ்ட் தான், நீங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர். ஏன்னா இவங்களுடைய சதி திட்டத்தை எல்லாம் அன்றைக்கே உணர்ந்தவர் நம்முடைய ரட்சகர் பாபா சாஹேப். அதனால தான் இன்னை வரைக்கும் நம்மள பகடைக்காயாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். கூட்டம் சேர்ப்பதற்கும் பொறிப்பிடிப்பதற்கும் உண்டியல் எழுதுவதற்கும் இதற்காக மட்டுமே பயன்படுகிற நாம் நம்முடைய உரிமையை கேட்டால் நம்மை மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த கம்யூனிஸ்டுகளாலும் சரி, இல்ல திராவிட இயக்கங்களாலும் சரி, இல்ல RSS போன்ற சனாதன கும்பலாலும் சரி, நம்முடைய உரிமைகளை தட்டி பெறுவதற்கான பறிப்பதற்கான அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொள்ளுங்கள். இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாம் ஒன்றிணைய வேண்டும். நீங்கள் ஒரு பிச்சை முத்தை நீக்கிவிட்டதாக சொல்லலாம், நாங்கள் 1000 பிச்சை முத்துக்களை நாங்கள் உருவாக்குவோம், என் சகோதரன் உருவாக்குவோம். நாங்கள் பாதுகாப்பதற்கு இந்த சங்கம் இருக்கிறது, இந்த சமூகம் இருக்கிறது. யாருக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது நான் சொல்லுகிறேன், இந்த சங்கத்தில் சார்பாக இதுவரைக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் இருந்த மணிகண்டன் அவர்களை மாவட்ட அமைப்பு செயலாளராக மாற்ற, இன்னையிலிருந்து தேனி மாவட்ட